போட்டார். ஒரே சந்தோஷம் இல்லைங்கிறது நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கு. வேதம் தெளிவாக சொல்லி கொண்டு இருந்தாலும் ஒவ்வொரு வாரம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு 7 கட்டளைகளை வைத்திருக்கிறேன். என் மகன் சொன்னான், என்ன பண்ணி பாருங்க, சொல்லிட்டியே, என்ன கட்டளை வை கொடுக்க போற? ராத்திரி 10 மணிக்கு கேட்கிறோம். தேவன் எல்லா காரியத்தையும் செய்வார். அந்த கட்டளை லியோ வழியா தான் போந்துச்சு. பிறந்த நாள் என்று சொன்ன உடனே ஒரு காரியம், தாய் வயிற்றுல பிள்ளையும் தொப்புள் கொடியும் எப்படி இருக்கும்? ஒட்டியே இருக்கும். அப்படியே வளர்க்க முடியாது. என்ன செய்யணும்? பிரிக்கணும். அப்ப கத்திரிக்கோள் எடுத்தாந்து என்ன செய்வாங்க? பிள்ளையை வெட்டுவாங்களா, தொப்புள் கொடியை வெட்டுவாங்களா? அப்ப வெட்டினாதான் புல்லு தனியா வளரும், தாய் தனியா வளரும். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய காரியங்கள் எவ்வளவு சந்தோஷமான காரியங்களாக இருந்தாலும் வேதம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. 5 காரியங்களை பார்த்திருக்கோம். 1 கோபம், 2வது வருத்தம், 3வது துக்கம், 4வது கசப்பு, 5வது போராமை. இதெல்லாம் விட்டுட்டோம். என்னைக்கு கேட்டோமோ அன்னையோட விட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு காரியம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு கேட்கக்கூடிய காரியம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பைபிள் படிச்சதை எல்லாம் செய்யறோம். ஆனா நம்ம காரியங்கள் விட்டு பிளஸ் கொடுத்துருக்கோமா? தேவன் நிறைய காரியங்களை தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ரஞ்சித் பிரதர் சொன்னார், நாம் மான்கள் நீரோடை போல வாழ்ந்து இருப்போமா? ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எவ்வளவு காரியங்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் விட்டு கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். கோபத்தை கூட மறந்துடலாம், துன்பத்தை பண்ணலாம், தொலையத்தை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் விட்டு கொடுக்கிறது என் ஜாதகத்திலேயே கிடையாது. நான் கடைசியில சாவுல இருந்தா கூட நான் விட்டு கொடுக்க முடியாது சொல்லுவோமா? ஆனா இப்படி சேர்ந்த வார்த்தை வேதத்துல எங்கேயுமே இல்லை. விட்டு கொடு என்ற வார்த்தை வேதத்திலே எங்கேயுமே இல்லை. ஒன்று விட்டு, இன்னொன்று கொடு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப எதை விட்டு கொடுத்தால் கூட கொடுக்கப்படும்? அப்ப வேதம் நம்ம நிறைய காரியங்கள் லூக்கால படிச்சிருப்போம். கொடுங்க, மடியை விரிச்சு காட்டினாக்க நிறைய தருவார். மடிக்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு உருவத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். பொருள் அல்ல. நம்ம இவ்வளவு தவறாவே புரிஞ்சு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்கிறத மடியை விரிச்சோம்னா நாம் சந்தோஷமாக இருப்போம். நம்ம சொன்னது எல்லாமே இயேசு செஞ்சிருக்காரு. இயேசு செஞ்சிருக்கிறார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். விட்டு கொடு சொல்லுவோம். சண்டையில நாங்க வர்றப்ப கூட, நான் வண்டி எடுக்க வர்றப்ப கூட
நான் வீடு கொடுக்குறப்ப எங்க அம்மா எவ்வளவு பேசிச்சு, விட்டு கொடுத்துச்சா. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய காரியங்கள் வெளியே பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சோ தெரியலையோ புரிஞ்சோ புரியல, நான் தேவனுக்குள் பிறந்த பிறகு எனக்கு பிறந்த நாளே கிடையாது. அதுக்குள்ள பிறந்த பிறகு என் தாயின் வயிற்றுல பிறந்தனா வருஷத்துக்கு 3 தடவை பிறந்த நாள் கொண்டாடலாம். நான் கர்த்தருக்குள் பிறந்திருப்பேன், ஆனால் அவனுக்கு ஆயுசு நாட்களே பிறந்த நாட்களே கிடையாது. கர்த்தருக்குள் எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவனுடைய ஏஜ் அதோட ஸ்டாப். இயேசுக்கு 33 வயதிலே தேவன் அழைத்ததுனால அவர் இன்னைக்கு பரலோகத்தில் எத்தனை வயசுல இருப்பாரு? எத்தனை வயசுல இருப்பாரு? அதே 33 வயசுல தான் இருக்கிறார், குமாரனாவே இருக்கிறார். ஏன்னா தேவனுக்குள் பிறந்த வயசு ஏறாது. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆம்ஸ்டாங் போயிட்டு வந்த பொழுது, நிலாவுக்கு போயிட்டு வந்த பொழுது அவன் ஒண்ணு சொன்னது, வானத்திலே போய் இருந்தோம்னா ஆயுசு நாட்கள் குறையறதில்ல. அப்ப நம்மளுடைய சிந்தனை இன்னைக்கு என்னத்தை விட்டு கொடுத்துருக்கிறோம், என்னத்தை விட்டு கொடுக்க போறோம் சொல்லுங்க பாப்போம். காலையில எந்த பயிர் படிக்கிறோம், நல்லா செய்யறோம், என்னத்தை விட்டு கொடுத்துருக்கோம். நேற்று நான் கடையை சாத்திட்டு போகும்போது கடைக்குள்ள பிரசங்கம் நடந்துச்சு. அப்ப மரியாள் கானானூர் கல்யாணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்ப கானானூர் கல்யாணத்திலே ஏன் இதை எடுத்து சொல்லுகிறேன் என்றால், கானானூர் கல்யாணத்திலே இயேசுகிட்ட கேட்கிறாங்க, அப்பா ரசம் தீர்ந்து போச்சு, நீ என்ன செய்யணும்? ரசம் செஞ்சதுன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? அதை எடுத்து படிங்க. 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. யோவான் மேல படிமா. அதுக்கு மேல படிமா. போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? பாத்தீங்களா? திராட்சரசம் செய்ய சொன்னாங்களா? செய்ய சொன்னாங்களா? ஏன்னா நம்ம இந்த அற்புதம் சொல்றோம். இதுக்கு முன்னாடி அற்புதம் நிறைய நடந்திருக்கிறது. ஆனா தெரிஞ்சதுனால இத அற்புதமா வச்சாங்க. எப்படியா வச்சாங்க? மரியாளுக்கும் இயேசுக்கும் உள்ள விட்டு கொடுத்தல். என்ன விட்டு கொடுத்தல்? அப்பா ரசம் தீர்ந்து போச்சு, அதுக்கு என்ன செய்யறது? இயேசு நான் குக்கரா அப்ப அதுதான் சொல்றாரு, உனக்கு எனக்கு என்னம்மா? இப்ப சில நேரம் பாத்தீங்கன்னா, நான் சில கல்யாணத்துல சாப்பிடாமலாம் வந்திருக்கேன், மொய் கொடுத்துருப்பேன், நான் மொய் கூட சாப்பிடலடா, சோறு தீர்த்து போயிடும், இல்ல சோறு வெந்துட்டு இருக்கும், இன்னொரு அரை மணி நேரம் உட்காருங்க சாப்பிட்டு போனேன். நான் என் மக எல்லாம் பாடாத விட்டுறாரு. அது 6 மணி கல்யாணம், நான் இங்கே 8 மணிக்கு போறேன், வண்டியிலே போறேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி 6 மணி தானே போனாக்க போறப்ப கொஞ்சம் உட்காருங்க சொல்லி 2 கலர் மட்டும் வந்துச்சு, 2 கலரை கொடுத்தோம். நாங்க போனோம் 8 மணிக்கு போனோம், 1 மணிக்கு சாப்பாடு போட்டாங்க. அதுக்கு மேலதான் கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சு எங்களுக்கு கல்யாணம் 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு. 6 மணிக்கு சாப்பிட்டு போனோம்னா போயிட்டான். எங்களுக்கு சாப்பாடு 1 மணி வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிட்டு அப்ப அவரு நேரம் விட்டு கொடுக்குறேன். எப்படி விட்டு கொடுக்குறேன்? அவர் எனக்கு வேண்டும்,
இதுதான் இந்த மரியாள் செய்யறாங்க. அப்பா ரசம் தீர்ந்துச்சு, அதுக்கு என்ன ஐடியா தெரியாது, அதுக்கு என்ன செய்யறது? அப்ப கேட்கிறாரு, உனக்கு எனக்கு என்னம்மா, இருந்தா சாப்பிடும் இல்லாட்டி இருக்கலாம். அப்ப இந்த அம்மா என்ன சொல்லுது, அப்பா தீர்ந்து போச்சு. ஏன் இதை சொல்றேன்னாக்க, இயேசுடைய அற்புதத்தை கண்டவள் மரியாள் ஒருவர் தான். அதனாலதான் இயேசு கிட்ட வந்து இந்த காரியத்தை சொன்னா அவர் ஏதாவது செய்வாரே என்ற நம்பிக்கையில இந்த வார்த்தையை சொன்னார். அப்ப சொல்லிட்டு எங்க போய் தட்டி விட்டுட்டா, சீசர்கள் வேலைக்காரங்கிட்ட போய் அவர் என்ன சொல்றாரோ ரசம் செஞ்சாருன்னு சொன்னாராம். அப்ப இன்னைக்கு மனுஷன் ஒரு காரியத்தை செய்வதற்கு சில காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டும். திருப்பி தாயிட்ட போய் சண்டை போடல இயேசு. என்னம்மா நான் உன்னை செஞ்சு தரேன்னு சொன்னேன்னா, செஞ்சு தரேன்னு சொன்னேன்னா, நீயா ஏமா அப்படி செஞ்சிட்டு இருக்க? கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்க கூடாது. அப்ப தாய்க்கு பிள்ளைக்கு எப்படி இருக்குது? ஒரு விட்டு கொடுப்பு இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்துல எப்படி இருக்கு? தாய்க்கு பிள்ளைக்கும் விட்டு கொடுக்குதா? விட்டு கொடுக்கறாங்களா? மரியாதை விட்டு கொடுத்தாங்க. அப்பா சரி போயிட்டான், ஒதுக்கிட்டாங்க. சரி அங்க போய் வேலைக்காரத்தை சொன்னோன்னே அவர் சொன்னார், கச்சாடியை கழுவுங்க, ரசத்தை உண்டாக்குனார். எதுக்கு உண்டாக்குனாரு? மாதாவுடைய பேச்சை கேட்கவோ, அந்த வேலைக்காரனுடைய பேச்சை கேட்கவோ, அந்த திருமண காரியத்தைக்காக கேட்கவோ அல்ல, தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால புது ரசம். அது என்னது? அந்த புது ரசம் எவன் குடிக்கிறானோ அவன் தான் பரலோகத்துக்கு போவான். அதனால அதுக்கு முன்ன அட்வான்ஸ். அந்த ரசம் சாப்பிட்டவன் நல்லா இருக்குன்னு சொன்னான். எத்தனை நாளைக்கு சொல்லியிருப்பான்? அடுத்த கல்யாணத்துக்கு போற வரைக்கும் சொல்லியிருப்பான். ஏன்னா நான் இயேசுவோடைய ரசத்தை நான் குடித்திருப்பேனால் இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கணும்? இயேசுவை பத்தி சொல்லியிருப்போமா? இயேசுவை பத்தி சொல்லியிருப்போமா? அப்ப ஒரு சின்ன ஒரு கதையை நம்ம சரியா சொல்லாதனால மாதா சொன்னாங்க, அற்புதம் நடந்துச்சு. அற்புதம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சனாலதான் மாதா இயேசுகிட்ட பேசினாங்க. இயேசுகிட்ட பேசினா அவர் செய்வாருன்னு வேலைக்காரர்கிட்ட போய் சொன்னாங்க. ஆனா எல்லாமே நடக்கும் என்று அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு வசனத்தை மட்டும் படிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம் நினைக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி 3. சொன்ன வார்த்தை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களோடு கூட போய் நாசரேத்துக்கு சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் சங்கதிகளை எல்லாம் எங்க வச்சிருந்தாங்க? அப்ப யோசேப்பு வைக்கலங்க, மரியாள் ஒருவர் தான் என்ன செஞ்சாங்க? இயேசுடைய அவ்வளவு அப் டு டேட்டையே என்ன வச்சிருந்தாங்க? இருதயத்தில் வைத்திருந்தாள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம ஒண்ணுமே கதை அதுக்கு முடிச்சு போட்டு பேசி என்ன செஞ்சிடறோம்? காணானூர் கல்யாணம் புதுமை, காணானூர் கல்யாணம் புதுமை. புதுமை இல்ல, அவர் அதற்கு முன்னாடி எழுதின புதுமை மரியாதைக்கு தான் தெரியும். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல என்னத்தை விட்டு கொடுத்திருக்கிறோம்? விட்டு கொடுத்திருந்தோமா இங்க வந்து உட்கார்றதுக்கு தகுதி இருக்குதா? எதை விட்டு கொடுத்திருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். எதுவுமே நிரந்தரம் இல்லை. நல்லா கேட்டுக்கங்க. குடும்பத்துக்குள்ள இருக்கிற அனைத்துமே, புருஷனா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், தோலா இருக்கட்டும், துருத்தியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் எதுவுமே நம்ம கூட வர போறதெல்லாம் எல்லாமே விட்டு கொடுத்துதான் போக போறோம். அதனாலதான் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே
ஒண்ணு இல்லைன்னு காட்டினார். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? செத்தவங்களுக்கு இப்படி வச்சிருக்கோம், இது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நான் பாக்குறது கும்புற மாதிரி தெரியும். வச்சிருக்கோமா? எப்ப வைப்போம்? கலண்டருக்குள்ள போற வரைக்கும் கும்பிட்டு இருப்பாரு. கலண்டருக்குள்ள போன உடனே அவுத்து, அப்ப அது நிற்க வளைச்சிட்டு இருக்கும். ஒருத்தன் வளர்ப்பான், வளைச்சு அதை மடக்கி ஆணி வச்சு அடிக்க முன்னாடி அவன் வர்ற பாடு அவனுக்கு தான் தெரியும். விட்டு கொடுக்க கூட அந்த கை முடியல, ஏன்னா அவளை அட்டுழியம் பண்ண கை. அதனால தான் என்ன செய்யல, ஈஸியா மடக்க முடியல. அப்ப நம்ம இன்னைக்கு என்னத்தை விட்டு கொடுக்க போறோம்? இன்க்ளூடிங் நான் என்னத்தை விட்டு கொடுக்கணும் சொல்லுங்க பாப்போம். 5 காரியம் சொன்னேன். 1 கோபம், 2வது வருத்தம், 3வது துக்கம், 4வது கசப்பு, 5வது பொறாமை. இன்னைக்கு 6வது இந்த 5 காரியத்தை விட்டு கொடுப்போமா? 5 காரியத்தை கூட்டிட்டே போவோமா? சீதனமா வச்சுக்கோமா? சீதனமா வச்சுக்கோமா? எப்படி சொல்லுங்க? எனக்கு ஒரு ஜென்ரலா பேசுவோம். ஏன்னா நம்மளாம் திருந்தணும் எனக்கு ரொம்ப ஆசை. நான் பேசும்போதெல்லாம் அவங்க ஒருத்தனையும் சொல்லுவேன், நம்ம திருந்தணும், நம்ம திருந்தணும். ஏன்னா திருந்தாம பைபிள் பேசுறதே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆனா என் மதர் கோல்டு மெடல் எடுத்திருக்கா, ஆனா பைபிள்ல கோல்டு மெடல் எடுத்திருக்காரா தெரியாது. ஆனா நம்ம எதுக்காக இருக்கிறோம்? நாம் எதுக்காக பேசிக்கொண்டு இருக்கிறோம்? இதுல பாத்தீங்கன்னா நேரத்துல மூட்டெல்லாம் கொணம் திருப்பி தள்ளி குடிக்கும். காலைல மாத்திரை 4 மாத்திரையை போட்டு கொடுத்து நில்லுப்பா, ஒரு 1/2 மணி நேரம் நிற்கணும்பா. ஏன் சொல்றேன்? விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை என்றால் என்னை தேவன் கண்டிப்பாக தண்டிக்க நிச்சயம் தண்டிக்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 21 படிங்க. அப்பொழுது பண்ணினார். எடுத்து உருவாக்கினார். போதும், நல்லா கேட்டுக்க. ஒரு பெண் ஒரு ஆணுடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்ப அந்த ஆதாம் என்ன செஞ்சிருக்குன்னு அந்த எலும்ப விட்டு விட்டு இப்ப கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்தது எவ்வளவு இருக்கும்? விட்டு கொடுத்தது எவ்வளவு இருக்கும்? அன்னைக்கு ஆதாம் விட்டு கொடுக்க மாட்டான்னு நினைச்சு என்ன செஞ்சாரு? அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர வச்சு விலா எலும்பு எடுத்து ஒரு பெண்ணை உண்டாக்கினார். அந்த பெண்ணை உண்டாக்கின பிறகு தேவன் அவன்கிட்ட சொன்னாரா, விலா எலும்பு எடுத்து நான் உனக்கு பண்ணினேன்னு. ஏன்னா நிறைய காரியங்கள் மறைச்சு கிடக்குது. தேவன் பொய் சொல்றவர் அல்ல, உண்மை சொல்றவர். அதனால ஆதாம்கிட்ட சொல்றாரு, காரியம் முடிஞ்சவன பாருங்க, அடுத்த படிங்க. அப்படியே உருவாக்கினார். என்ன சொன்னாங்க? அப்ப அவளுக்கு எப்படி தெரியும்? ஆதாமுக்கு இந்த வார்த்தை எப்படி தெரியும்? அப்ப நான் ஒவ்வொருத்தரும் சொல்றேன், ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுப்புற நிறைய காரியங்கள் இருக்கு. நிறைய காரியங்கள். இப்ப 19க்கு 20க்கு நடுப்புற அந்த கேப்ல எவ்வளவு வார்த்தை இருக்குது? அப்ப ஆதாம்கிட்ட தேவன் பேசியிருப்பாரா, பேசியிருக்க மாட்டாரா? பேசி
ஓ எலும்புல தாண்டா எடுத்து ஒருத்தங்க உண்டாக்கினேன். அதான் அவன் சொல்றான், தேவன் பேசுறத மறுபடி பேசுறது. நம்ம தேவன் என்னோடு பேசியிருந்தா, அது சாமுவேல்ட்ட தேவன் பேசினாரா? ஏலிக்கு தெரியுமா? ஏலி மகனுக்கு தெரியுமா? இல்ல அங்க படுத்திருந்தவங்க யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஏலிகிட்ட பேசினத, சாரி சாமுட்ட பேசினத ஏலிகிட்ட வந்து என்ன சொல்றான்? எல்லாத்தையும் சொல்றான். புரியுதுங்களா? சீக்கிரம் புரியுதா? அப்ப ஆதாம்கிட்ட தேவன் நிறைய பேசியிருக்காரு. அதனால கூப்பிட்டப்ப கூட சொல்றாரு, ஆதாமே ஆதாமே தான் கூப்பிட்டாரு, ஏவாள்னு கூப்பிட முடியல. அப்ப தேவன் என்னோடு பேசி இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? நான் அடுத்தவங்களுக்கு அதை போய் அடுத்தவங்களுக்கு சொல்லி இருப்பேன், விட்டு கொடுத்திருப்பேன். நம்மளுக்கு தேவன் இந்த வரைக்கும் பேசுறத விட்டு கொடுக்கறது நம்மளுக்கு முடியல. எதை எடுத்தாலும் பிரச்சனை. என்ன கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாது, அவளுக்கெல்லாம் விட்டு கொடுக்க கூடாதுங்க, அவனுக்கெல்லாம் விட்டு கொடுக்க கூடாதுங்க, அவன ஐயாவிங்க. விட்டு கொடுனா லேசா சொல்றீங்க, சொல்லுவோமோ சொல்ல மாட்டோமா? அதான் போன வாரம் சொன்னேன், இந்த இதுக்கெல்லாம் எப்படி பேச போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு என் குடும்பத்துக்கு தெரிய வேண்டும், எனக்கும் தெரிய வேண்டும். நான் இப்ப எல்லாம் எனக்கு வருமானம் கிடையாது. தேவன் எனக்கு எங்க அண்ணன் தம்பி எல்லாம் கொடுத்த ஒரு உறவு இன்னைக்கு எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அவங்க எனக்கு கொடுத்த உதவுனால இன்னைக்கு நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வருமானம் அல்ல, அவங்க நான் நல்லா இருக்கணும் என்று அன்னைக்கு விட்டு கொடுத்ததை எனக்கு இன்னைக்கு சாதகமா இருக்கு. நான் சம்பாதிச்சா கூட என் வீடு வாங்கி இருக்க முடியாது, நான் சம்பாதிச்சா கூட ரோட்ல இருக்க கடையை வாங்கி இருக்க முடியாது. ஆனா எல்லாமே எங்க அண்ணன் தம்பிகள் செய்த பொழுது அவர்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்ததுனாலதான் நான் இன்னைக்கு வந்து நிக்கிறேன் என்றால் தேவன் அதற்கு காட்சி. விட்டு கொடுக்கிறதுனாலதான் தேவன் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு என் வீடு, என் மாளிகை, என் சொத்து, என் பொண்டாட்டி, என் புள்ள சொல்லலாமா? விட்டு கொடுத்தவ யாரு? என் உறவு. அதை ஆள்றோம், ஆள்றது கூட தகுதி நம்மளுக்கு கிடையாது. இருந்தாலும் விட்டு கொடுக்கிற மனசு இன்னைக்கு வரைக்கும் என்ன இல்ல, இன்னைக்கு வரை என்ன இல்ல, மனசு வரல. இதுதான் ஆதாமுக்கு சொன்னார், அப்பா உன் எலும்புல இருந்து ஒருத்தி உண்டாக்கி இருக்கேன். அப்ப அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமுமாய் இருக்கிறாள். அப்போ ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? ஒரு மனைவியா வர எப்படி இருக்கணும்? புருஷனுடைய எலும்பாவும் புருஷனுடைய சதையாவும். கல்யாணம் பார்த்தா அவ்வளவு கிராண்டா இருக்கும். தப்பு அது இப்பதான் பார்த்தா இந்த கேரளா மோடம் தான் அடிக்கிறாங்க. ஆமா, அவங்க சட்டையும் போடுறதுல ஒண்ணும் போடுறதில்ல, இன்னொரு சட்டையோட அடிப்பானுங்க. அதுக்கு எவ்வளவு தெரியுங்களா சாலி கூலி? 35,000, 40,000, 50,000. இப்படி எல்லாம் அடிச்சு அந்த பொண்ணு மாப்பிள்ள சேர்ந்தா புருஷனுடைய எலும்பா புருஷனுடைய சதையா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. ஏன்னா அவங்க தாயும் வளர்த்தது சரியில்லை, புள்ளையும் வளர்க்கறது சரியில்லை. அது புள்ள எங்க போகுது? சாக்கடையிலேயே போயிட்டு. நான் இவ்வளவு சொல்ல பண்ணி குட்டின்னு சொல்றேன். ஏன்னா அது மாதிரி இருப்பான், இது குதிப்பா, அங்கிட்டு குதிப்பா, நின்றுட்டு குடிப்பா, உட்காந்து குடிப்பா. அப்ப விட்டு கொடுக்கறது நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா? நிறுத்திடலாமா? நிறுத்திடலாமா? ஏன்னா அடுத்த படிக்க போறோம். அடுத்த வருஷம் சொல்லுது, படிக்க சீக்கிரம் படிச்சிருக்கோம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனாய்
தாயையும் சேர்த்துக்கிட்டு வாங்கடா. எப்படி சொல்லியிருக்காங்க? என்ன சொல்றாங்க? விட்டு கொடுத்துட்டோமா? ஒரு வாரம் லீவுனாக்கா நம்ம உடனே என்ன சொல்றோம்? நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் சொல்றோமா? ஒரு ஆனுவல் லீவுனா அங்க ஒரு மாசம் கண்டு எடுத்து, ஏன்னா புருஷனை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. நான் கூட என் மனைவி சேர்த்தேன், எங்கேயாச்சும் போலாண்டி, என்ன எங்கேயும் கூப்பிட்டுறாத. விட்டு கொடுக்க ரொம்ப கஷ்டம். சப்ஜெக்டுக்குள்ளே போக முடியல. அப்ப மனைவியானவர் இந்த பண்ணி அந்த வசனத்தை படிச்சிருக்கேன். இசைந்திருந்தால் இருந்து அவர்கள் ஒன்றும் அறியலங்க. அப்ப ஒரு புருஷ மண்டாட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா, எதுவுமே தவறு இருக்காம இருக்க புருஷ மண்டாட்டி யாருங்க? யாரு? கல்யாணம் மொய் வாங்குறப்ப இது எங்க தாய் மாமன், இவர் தான் அந்த கல்யாணத்தை நடத்தினாரு எல்லாம் சொல்லுவோம். எதை செஞ்சாங்களோ அப்பயே புருஷன்ட்ட சொல்லிடுவோம். ஆனா அபிரகாமுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு, பேரு தெரியல. அபிரகாமுக்கு என்ன புள்ள பிறந்துச்சு? என்ன புள்ள பிறந்துச்சு அபிரகாம்? ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா? ரெண்டு பிள்ளை. முதல் யாரு பிறந்தது? இஸ்மவேல். இஸ்மவேல் எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? அப்ப பேச்சை கேட்காமையா எங்க போயிட்டா? எகிப்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா ஈசாக்கு ஒரு கல்யாணம் பண்ணான். ஒரு கல்யாணம். ஈசாக்கு வந்து அப்பட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்கவே இல்லை. ஆனா ஏன் இதெல்லாம் இன்னைக்கு அது முடிக்கணுங்கிறதுக்காக அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்க வேண்டும்ங்கிறத காரணத்தை சொல்றாங்க. அப்ப சொல்றாரு, அதே ஆதியாகமம் 24 22 இருந்து படிமா. ஒட்டகங்கள் குடிக்கிறது. ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்துக்கொண்டு, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகூருக்கு மில்கால் பெற்ற குமாரனான. போதும் போதும். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு குணம் இருக்குன்னா, எவ்வளவு குணம் இருக்கும்? இருக்குமா? இருக்குமா? ஒட்டகத்திலிருந்து இறங்குறாங்க டெலிகாஸ்ட். அவங்க இறங்கும் பொழுது தண்ணி கொடுக்குறா, வீட்டுல தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்கிறா. எல்லாத்துக்கும் என்ன சொல்றா? தாய் தந்தையை கேட்டாளா? தாய் தந்தையை கேட்டாளா? இன்னும் ஈசாக்கு அவங்க மனம் முடிக்கல. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கல்யாணம் ஆகி என்னத்தை விட்டு கொடுத்துருக்கிறோம்? என்னத்தை விட்டு கொடுத்துருக்கோம்? அதே 24 65 வருஷம் படிங்க. ஊழியக்காரனை நோக்கி அங்கே பாத்தீங்களாங்க, எஜமானுக்கு எப்படி பொண்ணு பார்த்தா? அந்த கதை உங்களுக்கு தெரியும். தண்ணி கேட்டதுக்கு செஞ்சதுனால இன்னைக்கு அந்த பெண் என்ன செஞ்சா? அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறோம்? அந்த குணம் இருக்குதா? அந்த குணம் இருக்குதா? பெண்களுக்கு
இந்த பாரு, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பெண்களுடைய குணத்தை எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. அவன் தண்ணி கொடுத்தப்ப கொட்டகத்துக்கு தண்ணி கொடுத்ததுனால இந்த இவ ராஜாவுக்கு உகந்த மனைவியா இருப்பாள் என்று யாரு கேட்டா அபிரகாம்கிட்ட கூட கேட்கல. ஆனா தேவன் எலிபாஸ்ட பேசின பொழுது அவன் கூட்டிட்டு வந்து என்ன செஞ்சான்? அடுத்த வருஷம் சீக்கிரம் பண்ணீங்க. ஊழியக்காரன் சொன்னதாவது அப்பொழுது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார். அவர்தான் என் எஜமானன் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடியிட்டு கொண்டாள். இப்ப இது அத்தின் மரியாதை. கணவனை பார்த்தோன்னா மரியாதை எவ்வளவு இருக்குது? கணவனை பார்த்தோன்னா மரியாதை. இப்ப புருஷ முன்னாடில வாடா போடான்னு பேசுறாங்க தெரியுங்களா? என்ன பேசுறாங்க? ஏய் வாடா போடா. என்ன கெட்டவர் சொல்லி தான் திட்டுறாங்களா என்னன்னு தெரியல. டார்லிங் வா, அடுத்த நேரத்துக்கு வாடா டார்லிங், இங்க வாடா டார்லிங். என் தம்பி வீட்டுக்கு போன எத்தனை சீன் தான். ஏன்னா அவங்க சோசியல், அவ்வளவு சோசியல்ஸா இருக்காங்க. எதுல இருக்குன்னா விட்டு கொடுக்கறதுல இருக்கணும். நல்லா கேட்டுக்கங்க. விட்டு கொடுக்கறதுல இல்லை என்றால் நீ நடக்கிற சோசியல் பூரா எல்லாம் ஓசியலா போயிடும். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல் படிக்க முடியும். 2 வருஷம் தான் இருக்குது. அப்பொழுது ஈசாக்கு அழைத்து கொண்டு போய் அவரை தனக்கு மனைவியாக்கி கொண்டு. அப்ப அந்த கூடாரத்துல யாரு இல்லைங்க? அம்மா இல்ல, ஆட்டுக்குட்டி இல்ல, ஒண்ணு இல்ல, தனிமையா வாழ்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு யார் வீட்டுக்கு வரோம்? கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வரோம். புருஷன் வீடு சரியில்லைன்னா அம்மா வீட்டுக்கு போயிடும். ஆனா வேதம் சொல்லுது இருவரும் தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு வாழணும். ஒண்ணு புருஷன்கார அவங்க அம்மா அப்பா விட்டு வரணும், பொண்டாட்டிக்காரி புருஷன் அம்மா அப்பா விட்டு வரணும். அப்ப அவங்க எங்க இருக்கணும்? யாருமே இல்லாத இடத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி இருப்பாங்களானால் அதாங்க வேதம். அதான் வேதம். இன்னைக்கு எவ்வளவு கிறிஸ்தவ கோயில்ல நடக்குது? கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுறான், இல்ல கோச்சிட்டு புருஷன் வீட்டுக்கு போயிடுறான். விட்டு கொடுக்கறதுக்கு 2 பேர்த்தோட ஆயப்பனே விட்டு கொடுக்க முடியலையே. அதனாலதான் இவர் என்ன சொன்னாரு இயேசு கிறிஸ்து, நீ எனக்கு சீசன் ஆக வேண்டும் ஆசைப்பட்டால், நல்லா கேட்டுக்கங்க, சீசனாக ஆசைப்பட்டால், எனக்கு பின்னாடி வர உனக்கு விருப்பம் இருந்தால் சொன்னார், தன்னை தானே சிலுவை, தன்னை தானே இதுவரைக்கும் எடுத்திருக்கமாங்க சிலுவைய. அப்பா சொன்னாரு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து தனியா இருன்னு சொல்லிட்டாரு. ஆனா மகன் சொன்னாரு, வேதத்தை படிச்சு பார்த்துக்கோ, 1000 தடவை படிச்சிருக்கோம், இருந்தாலும் இப்ப படிப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 19:29. என் நாமத்தின் நிமித்தம், நல்லா கேட்டுங்க, பிதா நாமம் அல்ல, இயேசு கும்பிடுற நீ, இயேசுவை தொழுது கொள்கிற நீ, இயேசுவை பற்றி கொள்கிற நீ எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். எனக்கு ஆசனம் மேலே இருக்கிறது என்று 2 வரிக்கு மேலே இருக்கிறது. ஆனால் அந்த ஆசனத்திலே போய் நான் உட்கார வேண்டுமானால் நான் விட வேண்டியதை விட்டு விட வேண்டும். அது சொல்றாரு, படிமா. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது என்னமா மனைவியாவது என்ன சொல்றாரு, அவரு கணவன் மனைவி ஒன்று என்று சொன்னார். என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொன்னாரு? இருவரும் ஒரே மாமிசனாங்க. ஆனா இங்க என்ன எப்படி இருக்குது? கல்யாணங்கிற ஒரு மாமிசல்னு இயேசு கிறிஸ்து நல்லா கண்டுபிடிச்சிட்டார்.
5ஆம் அதிகாரம் படிக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். இன்னைக்கு ஒரு வாசகை தான் படிச்சாங்க. என்ன வாசகம்? மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ண விபச்சாரம் செய்து. நீ வாசகம் நான் போறப்ப விட்டுட்டு போறப்ப வாசகம் படிச்சாங்க. நீங்க என்ன காரணம்? இப்ப விட்டுறமா? மகன் அப்பா சொன்னாரு 2 பேரும் சேர்ந்து தனியா இருங்கன்னு சொன்னாரு. தனியா இருக்க முடியல, இங்கிட்டு கூட்டாளியா இருக்கிறோமே. என்ன செஞ்ச அப்பா மகன்? வீட்டையாவது படிமா, சீக்கிரம் வச்சு படிமா. வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். விட்டு வருவோமா? விட்டு கொடுப்போமா? இப்ப விட்டுங்கிறது வேற, கொடுக்கிறது யாரு கொடுக்க போறோம்? அவ்வளவுதான். இப்ப இவ்வளத்தை விட்டா யாரு கொடுக்க போறோம்? யாரு கொடுக்க போறோம்? நான் எல்லாத்தையும் என் மனைவி புள்ள வீடு வாசல்லாம் விட்டுட்டையா, நான் ஒன்னுட்ட சரணடைகிறேன். யார்கிட்ட கொடுக்குறேன்? இயேசுட்ட நான் சரணடைகிறேன். விட்டு கொடுக்கக்கூடிய காரியம் இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை. அப்ப இந்த இடத்துல நிக்கிறவன் யாரு? எப்படி இருக்கணும்? இந்த இடத்துல நிக்கிறவன் யாரு? நானே நிக்கிறதுக்கு எல்லாத்தையும் விட்டு இருப்போமா? விட்டு கொடுக்க முடியாத காரியம். அது காரணம் அண்ணன் வேணும், தம்பி வேணும், மாமன் வேணும், மச்சான் வேணும். மச்சான் இருந்தா மலை ஏறி சண்டை போட்டா, குச்சா இருந்தா இது வரைக்கும் ஏறி சண்டை போடலாம்னு சொல்லிட்டு வாழ்ந்த காலத்தில் என்ன இருக்குது? குடும்பம் குழஞ்சுதான் போத வந்து குடும்பம் நிலைச்சு நிக்கல. எந்த குடும்பமும் எல்லா குடும்பத்திலையும் போனா ஒரு 10 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அந்த 10 பிரச்சனை சாவுற வரைக்கும் தீராம தான் இருக்கும். ஆனா பெருமை கை கோத்துல வெளியே போவோம். என் மனைவி வண்டியில பின்னாடி வச்சு கூட்டு போவேன். அவளுக்கு எனக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? அது நீள தூரத்துக்கு இதா இருக்கும். காரணம் இன்னும் விட்டு கொடுக்க மனசு வரல. எப்ப வரும்? வந்துருமா? இன்னைக்கு வரக்கூடிய காரியம் என்ன எவ்வளவு இருக்குது? சிந்தனைகள் எவ்வளவு இருக்குது? ஒரு சண்டையில என்ன சொல்றோம்? எதிர்த்து என்ன செய்வோம்? பேசிக்கிட்டே இருக்கு. ஒண்ணு வாய் நல்லா கேட்டதுன்னா விட்டு கொடுக்கறது என்னன்னா எதிரி. ஒன்று வாய், இன்னொன்று கண்ணு, இன்னொன்று காது. இது நான் சொல்ல ஒவ்வொரு 3மே குருடா இருந்தா அவன் தான் தேவன்கிட்ட போறதுக்கு. காது உள்ளவன் கேட்க கடவுள் ஒரு வாசனம். கண் குருடா இருந்தா அவன் ஆசீர்வதிக்கிறான். வாய் சுத்தமா இருந்தா அவன் ஆசீர்வதிக்கிறான். வேதத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு. இப்ப நம்ம இந்த 3மே எப்படி இருக்கு? கண்ணு சுத்தமா இருக்கா? வாய் சுத்தமா இருக்குதா? இல்ல காது எப்படி இருக்கும்? அந்த பேசிட்டு இருக்க நம்ம அப்படியே ஒட்டு கேட்போம். ஒட்டு கேட்டு சண்டையில சொல்லுவோம். காது கேட்காதுன்னு நினைச்சேன், இந்த காது கேட்டு பேசுறாளே. இது 3 ஒழுங்கா இருந்தால் ஒழிய விட்டு கொடுக்கவே. இந்த 3 என்ன செய்யணும்? 3 என்ன செய்யணும்? அதனால தான் சொன்னாங்க, எது உங்களுக்கு பொருள் தேவையில்லையா அந்த பொருளை எடுத்துரு. ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு காது வேண்டாயா, எல்லாமே பாவமா இருக்கு, வேண்டுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? எனக்கு கண்ணே வேண்டாயா, ஜெபம் பண்ணுவோமா? எனக்கு வாயே வேண்டான்னு ஜெபம் பண்ணுவோமா? இந்த 3மே நம்மளிடம் இருந்துச்சுன்னா எதையுமே விட்டு கொடுக்க முடியாது. எதையுமே விட்டு அவர் விட்டு கொடுக்கறன்னா போய் சொல்றோம், நடிக்கிறோம், இந்த உலகத்தில் நடிச்சு கொண்டு இருக்கிறோம்.
அப்ப கண்ணு தெரியாம போயிடணும். சரி அவங்க அப்படி சண்டை போடுறாங்களா, இருக்கட்டும். அவங்கள்ட்ட போய் ஆறுதலா பேச முடியுமா? அப்ப விட்டு கொடுக்கறது என்ன வேணும்? ரெபெக்காள் எஜமானும் கண்ணில் பார்த்தேன், அதுக்காக தான் உதாரணம் எடுத்தேன். எஜமான்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சா? அவன் பேர் கூட தெரியாது. அவன் பேர் தெரியுமா ரெபெக்காளுக்கு? உடனே முக்காடு போட்டான். கண்ணு பார்த்தவன் என்ன செஞ்சா? முக்காடு போட்டான். உடனே இறங்கி கூட்டிட்டு போனோடனே கூட போனார். அப்ப என்ன இருந்துச்சு? அவளுடைய வாய் அவனை சேர்த்து வைத்தது. அப்ப அவ காது என்ன இருக்குது? நீ தான் என் மனைவின்னு சொன்னத அவ காது கேட்டிருக்காதா? இதெல்லாம் 3 கேட்டனாலதான் அவன் ஈசாக்கு சொல்றான், என் தாயோடைய துக்கம் நான் துக்கம் இன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு எங்க துக்க நிவர்த்தி ஆகுது? விட்டு கொடுத்தால் ஒளிய துக்க நிவர்த்தி ஆகுது. விட்டு கொடுக்கறது யார்? அவன் விட்டு கொடுத்தான். ஆனா நம்ம விட்டு கொடுத்துருக்கோமா? கதையா கேட்கிறோம். ஐயா பேசுறாரு, வர்ஜில் பேசுறாரு, நான் பேசுறேன், எல்லாம் பேசுறோம். இன்னும் ரூபன் தான் பேச மாட்டாங்க. அவன் பாயிண்டடா என்கிட்ட தான் கேட்பான். ஒரு கடவுளா 3 கடவுளா? அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் சந்தேகம். என்ன செய்யறது? ஏன்னா அவன்கிட்ட பழகிறவன்னா நிறைய பைபிள்காரங்க பழகிறான். டீ வாங்கி கொடுத்து நல்லா போதை பேசி அவன் ஒரு பைபிளை எழுதிட்டு இருக்கான். எதுக்கு சொல்றேன்? விட்டு கொடுப்போமா? அப்ப இயேசு விட்டு கொடுத்தாரு. சீக்கிரம் முடிச்சுக்கோ. இயேசு விட்டு கொடுத்தாரு. என்ன விட்டு கொடுத்தாருங்க? இயேசு என்ன விட்டு கொடுத்தாரு? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இயேசு என்ன? இயேசு என்ன விட்டு கொடுத்தாரு? லூக்கா அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை படிப்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை விட்டு என்ன செஞ்சாரு? ஒரு ஜெபம் பண்றப்ப கூட எப்படி எதை விட்டுட்டு போனாரு? என்னுடைய சீசன் தான் நினைச்சு கூட அவர் என்ன செஞ்சாரு? ஒதுக்கி வச்சுட்டு தான் போனார். படிமா, சீக்கிரம் படிச்சிருமா. கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. இதோட அர்த்தம் என்ன? என் புருஷன் சரியில்லை, சேர்த்து வைங்க, அல்லது பிரிச்சு விட்டுருங்க. இன்பமும் துன்பமும் இனிக்கிற வரைக்கும், இன்பமும் துன்பமும் இனிக்கிற வரைக்கும் தானா? அதுக்கப்புறம் வெறுவாய். அதுதான் கல்யாணம். அளவுதான் கல்யாணத்தோடைய வாழ்க்கை. அந்த ஒரு நாள் வாழ்க்கை ஈசல் மாதிரி. ஆனா துன்பம் சாகுற வரைக்கும். நான் தலையில அடிச்சு, ஆனா என் பேச்ச யாருமே கேட்க மாட்டேன். ஏன்னா பெத்தாச்சு, வளர்ந்தாச்சு, வச்சிருக்கனால முடியல. அது கெட்டு போயிடும். நம்மளே தான் போய் கெடுக்க வச்சோம். நம்மளே தான் போய் என்ன செய்யறோம்? நம்மளே போய் கெடுக்க வச்சோம். காரணம் தேவன் நம்மளுக்கு நல்ல காரியம் விட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு
இருக்கா படிமா சீக்கிரம். இயேசு அதான் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல வேண்டுமானால் என் சித்தமடி அல்ல உன் சித்தத்தை. கேட்போமா, ஒரு பிரச்சனை வர்றப்ப இப்ப அந்த பிரச்சனை வந்துருக்கு, இது எப்படி முடிக்கிறது தெரியல, உன் சித்தமா ஏன் சித்தமா கேட்போமா படிங்க சீக்கிரம் படிங்க. அடுத்த பக்கம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்திலே நித்திரை பண்ணுகிறதை நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு பைபிள் படிக்கிறோம், எப்படி இருக்கும்? நித்திரையில தான் இருக்கிறோம். இதை விழிப்புணர்ச்சி பைபிள்ல வரலங்க. நேற்று கூட நான் ஒரு முஸ்லிம் சொன்னேன், அல்லாஹ் வந்து முஸ்லிம் மதம், முஸ்லிம் கடவுள் அல்ல, அது கிறிஸ்தவனுடைய அடிப்படையான ஒரு வார்த்தை. ஆனா கிறிஸ்தவ மதம் இன்னும் சரிவர போகாததுனால கிறிஸ்தவ மதம் பின்தாங்கி போய்கொண்டே இருக்கிறது. என்ன இருக்குது? பின்தாங்கி போய். நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு காரியங்கள், ரொம்ப காரியம் இருக்குது. ஆனா என்ன எல்லாத்துக்கும் போறாங்க, ஆனா மாறுறதுக்கு அவங்களால முடியாத காரணம், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு மனுஷனுக்கு எப்படி இருக்குது? பிடிக்காத செயலா இருக்கு. வேதம் தெளிவா சொல்லி கொண்டார். அப்ப இயேசு எதை விட்டு கொடுத்தாரு? அந்த பாத்திரம் என்னை விட்டு அகல பிரியமா இருந்தா என் சித்தம் இல்லை. அந்த பாத்திரம் அகன்றுச்சா கூடவே நீ இருப்பியா? இயேசு ஏத்தி கஷ்டத்துல இருப்பியா? இப்ப புருஷன் வேணான்னு சொல்றியே, சரி அவன் நல்லவனா கெட்டவனா, புருஷனோட வாழ்வோமே, நம்மளுக்கு என்ன இல்ல? நம்மகிட்ட என்ன இல்ல? இல்ல பொண்டாட்டி சரியில்லை, பொண்டாட்டி வச்சு வாழ வைக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் மனைவி கல்யாணம் 8ஆம் நாளே அவளோட பிரச்சனை எனக்கு தெரியும். ஆனா 34-35 வருஷம் வச்சு கோபப்படுற, அடிக்கிற, எல்லாம் செய்யறேன். ஆனா என்னோட கூடவே அவள்கிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், உனக்கு போக்குக்கு இடம் இல்லை, ஒழுங்கா. ஏன் சொல்றேன்? அவளை 10 நிமிஷத்துல டைவர்ஸ் பண்ணிடலாம், நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கலாம், நான் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் கணக்கு கொடுத்தாக வேண்டும். இது மாதிரி பொண்ணை நீ வச்சு வாழ வைக்க தெரியாதுன்னா நீ எப்படா பைபிளுக்குள்ள வருவேன்னு அவர் கேட்டார்னா என்ன நான் பதில் பேச முடியாது. ஒரு சிரமத்தை கொடுத்திருக்காரு, அந்த சிலுவை மரணத்தை கொடுத்திருக்காரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல வேண்டுமானால் என் சித்தம் இல்லையா ஓ சித்தம். இந்த கல்யாணத்தை எனக்கு கொடுத்திருக்க, நான் விரும்பல, ஆனா வந்திருக்கு, அதை நான் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். செய்வோமா? விட்டு கொடுப்போமா? அதுக்காக படிச்சு அவன் 47 வரை கொஞ்சம் சீக்கிரம் படிச்சிருமா? பேசுகையில் வந்தார்கள். அப்ப எப்படி விட்டு கொடுத்திருப்பார் சொல்லுங்க பாப்போம். எப்படி விட்டு கொடுத்திருப்பார்? ஒரு பிரச்சனைங்க, அவன் காசுக்கு ஆசைப்பட்டுச்சுட்டான், காசை வாங்கிட்டான், காசு வாங்கினதுக்கு அவன் வேலை செய்யறான். இயேசு முத்தம் கொடுக்கிறப்ப யூதாசை பத்தி தெரியுமா தெரியாதா? விட்டு கொடுத்தாரா? அப்ப கண்ணத்தை காட்டியிருப்பாரு. அவர் மனசுல எவ்வளவு ஓடி இருக்கும். புருஷன் பொட்டாட்டி சரியில்லைன்னு அருவாள் எடுத்துட்டு வரும் பொழுது வெட்டியான தலையை காட்டுவோமா?
வெட்டியான தலையை காட்டுவோமா? இல்ல பொட்டாட்டி அருவாள் எடுத்து புடிச்சனை விட்டு வர காட்டுவோமா? அது அவனை சாட்சி. சின்னீங்க. ஏன்னா எனக்கு பைபிள்ல மற்ற கதையெல்லாம் சொல்லி எனக்கு போர் அடிச்சு போச்சு. நம்ம இன்னும் திருந்த வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. சபைகள் பெருத்திருக்கு, சபைகள் பாஸ்டர் பெருத்திருக்காங்க. தோல் துருத்தி எல்லாம் பாஸ்டர், கீழே பாஸ்டர், மேல பாஸ்டர், நடுப்புற பாஸ்டர், ஒரு பாட்டு எடுப்பாரு, அது மாதாடி மோத அடிப்பாரு. ஆனால் விசுவாசிகள் இன்னும் மனம் திரும்பாவிட்டால் பைபிள் இன்னும் ஏறி போறது. எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல சீலான்னு ஒரு பொண்ணு இருக்கு. இன்னைக்கு போலே அருங்கொடை சொல்ற ஒரு 6 மாசத்துக்கு முந்தி அருங்கொடை மாதிரி இப்ப இல்லைங்க. அப்ப சோறுலாம் போட்டாங்க. இப்ப ஏன் அது சொல்றது தெரியுதா? அப்ப அவங்க எண்ணத்துல இருக்காங்க, சோறு இல்லாட்டி பரவாயில்ல விட்டு கொடுத்துட்டு போய் உட்காரணும்னு அவங்களுக்கு எண்ணம் இல்லையே. ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு சோறு போடணும்னா அப்ப நித்திய ஜீவனை பெறதுக்கு என்ன போடணும்? அப்ப சொல்றாரு. இப்படி சொன்னதுக்கு இயேசு ஒரு உதாரணம் கொடுத்தார். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 9ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் படிச்சிருங்க. எது படிக்கிறப்பா? லூக்கா 18:9. எனக்கு பைபிள்னால எடுப்போம் சீக்கிரம். அன்றியும் நம்மள எப்படி இருக்கிறோமா? இப்ப நம்ம அப்படிதான் இருக்க, எல்லாம் விட்டு கொடுக்குறோம். நம்மளுக்கு பேர் என்ன இருக்குது? என்கிட்ட கோபம் கிடையாது, என்கிட்ட வருத்தம் கிடையாது, என்கிட்ட துக்கம் கிடையாது, என்கிட்ட கசப்பு கிடையாது, எனக்கு பொறாமை கிடையாது. ஆனா இன்னைக்கு விட்டு கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு தான் இன்னைக்கு இருக்கிற நான் தான் நீதிமான் சொல்லுவோமா? நீதிமான் சொல்லுவோமா? நீதிமானோட கேட்டகரிக்குனாலே போய் நிற்போமா? நீதிமான கேட்டகரிக்கு நிற்போமா? அதுக்குதான் அவர் சொல்றார். இப்ப இயேசு ஏத சொல்றேன்னா அப்படியே கைய வச்சுட்டு மத்தை அப்படியே கைய வச்சுட்டு மத்தை 16:16 படிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக 19:16 ஒருவன் வந்து அவர் யார? இயேசுவை நோக்கி நல்ல போதகரே, நீதிமான் சொல்றான். யாரு? அவர் சொல்றாரு. அதுக்கு பதில் உங்களுக்கு தெரியும், தேவனை தவிர வேற யாருமே. அப்ப இன்குள்ளிங் இயேசு என்ன நீதிமானா இருப்பாரா? சொல்லுங்க பாப்போம். பூமியில பிறந்த அத்தனை பேருமே நீதிமானாய் ஆக முடியாது. எவன் என்னைக்கு விட்டு கொடுக்கிறானோ அன்னைக்குதான் நீதிமானாக முடியும். அதுக்காக அந்த உதாரணத்தை படிக்கிட்டு லூக்கா படிச்சு சீக்கிரம் படிச்சிரு. அதற்கு இயேசு இல்ல 19 படிக்க 18 சொல்லணும். 18:9 படிமா. கைய வச்சுட்டு படிங்கன்னு நான் சொன்னேன். அன்றியும் நீதிமான்கள் என்று நம்பி நம்ம எப்படி இருக்க அன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம என்ன யோக்கிய மாதிரி என் புருஷன் சரியில்லைங்க, புருஷன் யோக்கிய மாதிரி பொண்டாட்டி சரியில்லைங்க. பிள்ளைங்க மட்டும் எப்படி வளர்ந்துற போகுது? நாளைக்கு எங்க கத்துட்டு போகுது? தாய் வீட்டுல கத்துட்டு போய் அந்த வீட்டுல டான்ஸ் ஆடும்.
எங்க அம்மா எங்க அப்பா இப்படிதான் திட்டுவாரு, 2 கெட்ட வார்த்தை சொல்லி தான் திட்டுவார். நான் அப்படிதான் திட்டுவேன். நீ கேட்க பெரியனா கேளு, என்னை கொண்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? வேதம் தெளிவா சொல்லுதுங்க, உனக்கு 2 பேர் ஒன்னா சேர்ந்தா எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாதான் சேர்ந்து இருக்க முடியும், ஒரே மாமிசமா இருக்க முடியும். இல்லாட்டி ஒரு மாமிசம் ஒன்று, இன்னொரு மாமிசம் ஒன்று. அதை பிரித்தவர் என் இயேசு ஒருவரே. அதனால தாய் வந்த பொழுது கூட மத்தேயு 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் படிக்க வேண்டாமா? அப்ப சொல்றாரு, அவர் சொல்றாரு, எனக்கு தாய் யார்? இன்னைக்கு ஆசம் படிச்சாங்க, என் சகோதரன் யார்? அப்ப நீ காது கொடுத்து கேட்டுப்பாயானால், நீ காது கொடுத்து அதை செய்திருப்பாயானால், அதை காது கொடுத்து வழி நடத்தி இருப்பாயானால், நீ விட்டு கொடுக்க எண்ணம் உன்ட உருவாயிருக்குமா? உருவாயிருக்காதான்? உருவாயிருப்பா? உருவாயிருக்கா? இது படிச்சா வராதுங்க, நம்ம நடைமுறையில கொண்டு வர வேண்டும். பைபிள்ங்கிறது ரீடிங், அது அடுத்தது வந்து செயல். ஃபாலோ பண்ணாத எந்த காரியமும் பைபிள் எதையுமே செய்ய முடியாது. எவனுமே யோக்கியம் கிடையாது. எப்படியாப்பட்ட ஊழியக்காரனாலும் சாமியாரா இருந்தாலும் எவனும் நல்லவன் அல்ல. அதன்படி செய்கிறவனே, யாக்கோபு அடிக்கடி இல்லையோ பிடிக்கும், அதன்படி செய்கிறவனே உத்தமனாயிருப்பான். இன்னைக்கு பைபிள் படிக்கிறோம், நடக்கல, சொல்லுது விட்டு கொடு. நம்ம இன்னைக்கு விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்கறது நான் சொல்றேன், இது தப்பு தான், இது ரைட்டு தான், இதை விட்டு கொடுமா. ஆனா இந்த காதுல கேட்டு அதுக்கு மேலதான் பிசாசு ஏறி ஆடும், டங்கு 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 டங்குன்னு ஆடும். பிசாசு ஆடும் போது அடிக்கிறதா அடிக்க கூடாது. அடி பிசாசு அடிச்சாதான் போகும். மங்கனூருக்குலாம் போனீங்கன்னா தெரியும், பிசாசு பிடிச்சவங்களுக்குலாம் அவன் எது கையில இருக்க, அவன் அப்பா டப்பா வேட்டியை வலிஞ்சு கட்டி இருப்பான், படார் படார்னு அடிப்பான். வேதம் தெளிவாக சொல்லுங்க, விட்டு கொடுங்க. அதனால போன வாரம் எனக்கு எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப இன்னைக்கு விட்டு கொடுத்ததாங்க, அந்த உட்காரத்துக்குனால ஒரு மரியாதை, வந்து கேட்கறதுனால ஒரு மரியாதை. என்ற 7 காரியத்தை நான் பொறுக்கி எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அந்த 7 காரியமும் நான் விட்டுருக்கேனா தெரியல, நீங்க விட்டுருக்கீங்களா தெரியல. அவன் அவன் மனதுக்கு, அவன் அவன் வாழ்க்கைக்கு, அவன் அவனுடைய செயலுக்கு அவனுக்கே தெரியும். ஆனாதான் சொன்னாரு, என்னில் குற்றம் என்று கண்டுபிடிக்கிறவன் எவன்? இப்ப நம்மள்ட்ட கேட்டாங்க ஒரு லிஸ்ட சொல்லிடலாம், படிச்சிருப்பான், அந்த வசனத்தை படிச்சிருப்பான். நம்பி சிலரை குறித்து ஓமையே சொன்னார். சொல்றாரு, கதை சொல்றாருங்க. அந்த கதை நம்மளுக்கு எப்படி இருக்குது படிங்க, சீக்கிரம் படிச்சு. 2 மனுஷர் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன். எங்க ஜாதி பிரியுது? எங்க பிரியுது? தேவாலயம். இப்ப சபையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில சபைகள் நடக்குது, முடிஞ்சு போனோம்னு பாத்தீங்கன்னா அவங்க கேஸோட பேசுவாங்க. அந்த ஊழியக்காரன் என்ன கேஸ், அந்த கேஸோட காரன் தான் ஊழியக்காரன் போய் பேசுவாங்க. நான் இதெல்லாம் கண்ணால பார்த்தேன். ஒரு ஊழியக்காரனுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, ஒருத்தி கிடையாது. ஆனா அவன் ஜாதி சொல்லும் பொழுது இவன் நாடாருங்க, இவன் பாஸ்டருங்க. அதனால நாடார் ஜனமா யார்கிட்ட போய் பேசுவாங்க? ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு ஜாதி பாஸ்டர் இருந்தாங்க, உடனே எல்லாம் வெள்ளாள அங்க போய் உட்காருவானா? ஐயா, அவன் அந்த இடத்த அந்த ஜாதிக்காரன் பாஸ்டர் அங்க போய் இருப்பானா? அதே இது காரணம்.
படிச்சிருக்கு, சீக்கிரம் படிச்சிருக்கு. பரிசேயன் என்று ஆ. தேவனே, ஆ. நான் பரிகாரர், ஆ. அந்நியக்காரர், ஆ. விபச்சாரக்காரர் ஆ. ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் ஆ. இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் ஈராதபடினால நான் ரொம்ப யோக்கியமா இருக்கேன், என் ஜெபத்தை கேட்கும் ஐயா. எப்படி இருக்குது? ஆனா இதெல்லாம் செய்யல, அவன் செஞ்சிருக்கான். ஆனா என்கிட்ட எதுவுமே கிடையாது, விட்டு கொடுக்கறது இல்ல, பொறாமை இல்ல, எதுவுமே என்கிட்ட இல்ல. ஆனா என்னோட ஜெபம் என் மகன் அடிக்கடி சொல்லுவான், ஜெபம் பண்ணுவான். எப்படி ஜெபம் பண்றது? எதை வச்சு ஜெபம் பண்றது? நான் அவருக்கு சொல்றாங்க, நீ பாவம் செய்யாம இருக்கலாம், அதே பெரிய ஜெபம். பாவம் செய்யாம இருக்கு, அதே போதும் சொல்றாரு. அடுத்த வருஷம் சொல்றாரு, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என்ன சொல்றாங்க? லிஸ்ட் சொல்றான். நான் வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், உனக்கு காணிக்க போடுறேன், காசை போடுறேன், எல்லாம் போடுறேன். என்னாட்ட நல்ல உலகத்துல உத்தம விசுவாசி யாருமே இருக்க மாட்டாங்க. சில விசுவாசிக வாய் விட்டு பேசுவாங்க, அந்த பாஸ்டருக்கு 5000 மாசம் சம்பளம் காணிக்க போறது தெரியுமா? எப்படி? அவர் கேட்டாரா? உன் காசுல தான் அவர் நடத்தணும் கேட்டாரா? படிக்க சீக்கிரம் படிச்சிருக்கேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் தசம பாகத்தை எல்லாம் செலுத்தி வருகிறேன். என்ன சொல்றானா? கரெக்டா செலுத்தி வர, கடவுள் சொன்ன வார்த்தையெல்லாம் செலுத்தி வர. ஆனா அவன் என்ன இல்ல, விட்டு கொடுக்கிற அந்த ஆயக்காரன மாதிரி இல்ல. எப்படி விட்டு கொடுக்கல அவனால? சொல்றது தெரியுதா? அப்ப ஜெபம் பண்றப்ப எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வரிச்சலுக்கு சாந்திக்கு சந்தை இருக்குன்னா ஜெபம் பண்றப்ப என்ன செய்யணும்? யாரை விட்டு கொடுக்கிறோம்னு சாந்தியும் வரிச்சலும் சேர்ந்து முட்டிகால் போட்டு விட்டு கொடுக்காமல் பண்றது ஜெபமா? இல்ல சாந்தி நீ அங்க ஜெபம் பண்ண, நான் இங்கிட்டு ஜெபம் பண்றது சார் ஜெபமா? எதுங்க ஜெபம்? என் நாமத்து நிமித்தம், நல்லா கேட்டுங்க, வசனம் நிறைய வசனம் இருக்கு. என் நாமத்து நிமித்தம் ஒருவராவது, இருவராவது, மூவராவது ஒன்று சேர்ந்து இருந்தாதான். இந்த குடும்பத்தில் நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கலாம். கிறிஸ்தவர் மிஸ் ஆகிட்டான். உங்கள் ஜெபத்துல நிறைய ஃபால்ட் இருக்குது. உங்க ஜெபத்துல நிறைய ஃபால்ட் இருக்குது. அதை உட்கார்ந்து செய்யுங்க. அவனுடைய காரியங்கள் நடைபெறலன்னா வேதம் பொய்யான எழுத்தா இருக்கும். விட்டு கொடுக்க மனசு கொடுங்க. இந்த சண்டையில போடும் பொழுது என்ன நினைக்க முடியும்? அவனுக்குன்னு இந்த வீட்டுல ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா இப்ப அந்த குடும்பத்தை வச்சு உங்களால காவத்து பண்ண முடியுமா? அவன் இல்லாதனால கவலைப்படாம இருக்கணும். ஏன்? அவனுக்கு பிள்ளை இல்ல, பொண்டாட்டி இல்லைங்கிறனால அவனை மைனஸ் பண்ணிருக்கமா பண்ணலையா? விட்டு கொடுக்க கத்துக்கங்க. அப்ப விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கலன்னா கெட்டியா வராதுங்க. மடிய விரிச்சு பெருசு எல்லாம் தர மாட்டாரு. அதெல்லாம் சொல்றாரு. அடுத்தவர் சொல்றான் பாருங்க. சரி, சீக்கிரம் படிச்சு முடிச்சிரு. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். என்னங்க சொல்ற? பாருங்க, தன்னையே விட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு கெஞ்சிறான். ஐயா, நான் உன்னை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, என் பாவத்தை மன்னியும் ஐயா. அவன் எப்படி விட்டு கொடுக்கறான் பாருங்க. வானத்தை எட்டி பார்க்க கூட அவனுக்கு தகுதி இல்லை. அவன ஆயக்காரன மாதிரி இல்ல, பரிசேயரன மாதிரி இல்ல. ஆனா நான் பெரும்பாலியா. என்ன சொன்னா? படிமா, சீக்கிரம் படிச்சிரு. மார்பிலே அடிச்சு கொண்டு தேவனே என்னை இறங்க. நான் வர்றதுக்கு தகுதி இல்லை, ஆனா அந்த பாவத்தை என்னால விட்டு கொடுக்க முடியல. என் பாவத்தை நீக்கும். அப்ப நம்மளுடைய சிந்தனை ரொம்ப வருஷம் கட்சி பழைய கொள்ளும் நிதானத்தில் நடந்தது.
என்னன்னா கொடி ஏறப்பெல்லாம் பார்த்தா அவ்வளவு பேர் இருப்பாங்க. அன்னைக்கு நான் குட்டியை தூக்கிட்டு கோயிலுக்கு லைட்டு காட்ட போயிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஒரு 15 பேர் தான் இருந்தாங்க. எதுக்கு? அப்பதான் என் வீட்டுல வந்து சொன்னேன், இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? ஒரு மலைக்கு பயந்து, அது திருவிழா முக்கியமோ முக்கியம் இல்லையோ அது தெரியாது, அந்த மலையில நனைஞ்சாம நிக்கணும்னு ஒவ்வொருத்தர் கோயிலுக்குள்ள நின்று கொடியேறதை பார்த்து வேண்டிட்டு வராங்களே, இவங்கெல்லாம் தேவனுக்கு என்னத்தை விட்டு கொடுப்பாங்க? உன்னை மனைவி உடனே சொன்னான், அவள் என்ன அழகம், அவங்களாம் பட்டு புடவை கட்டியிருப்பாங்க. அதனால இதே வேளாங்கண்ணி கோயில் கொடியேறப்ப அங்க மழை பெய்யும். பாத்தீங்கன்னா கேரளா காட்டெல்லாம் பாத்தீங்கன்னா எதையுமே செட்டப் பண்ண மாட்டான், அப்படியே தொப்பையா நிற்பான். அதனால்தான் ஒரு முஸ்லிம் சொன்னான், கேரளா வந்து பக்தி உள்ள இடம் என்று சொன்னான். ஒரு முஸ்லிம் சொன்னான். ஏன் சொல்றேன்? நம்ம என்னத்தை விட்டு கொடுத்திருக்கிறோம்? என்னத்தை விட்டு கொடுக்க போறோம்? விட்டு கொடு பேசுவாரு. ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாரு, இது நடக்கணும்னு. யூதாச அப்பத்தை ரசத்தை தொட்டு கொடுக்கிறாரு, அவ்வளவுதான் தெரியும். அப்போ ஒரு காரியம் முடிய வேண்டும், அந்த காரியம் முடிகிறது அவன் தான் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் செய்தான், அந்த காரியம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நீனும் நானும் கையை நீட்டி சாப்பிடுறோமே, முடியுமா? ஒரு ரத்தத்தை வீட்டுக்காரருக்கு சிந்திருப்போமா? இல்ல வீட்டுக்காரன் ஓ ரத்தத்தை சிந்திருப்பானா? இல்லையே, விட்டு கொடுக்க முடியலையே. அப்ப கொடுங்க. எதை கொடுக்கணும்? விட்டு கொடுக்கறத கொடுங்க, கோபத்தை விட்டு கொடுங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுங்க. அப்ப தேவன் உங்களை உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? அண்ணல் சொல்றா, அண்ணாளுடைய வாழ்க்கை நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் சக்காலத்தையோட சண்டைகளும் நிறைந்து கொண்டிருந்தது. 1ஆம் அதிகாரத்துல படிச்சா அப்ப கூட எல்கான் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? எல்லா பிள்ளைகளை விட நீ எனக்கு முக்கியமானவள் என்று சொல்லுவான். அவன் விட்டு கொடுக்கலாம் மனைவிய, பிள்ளை இல்லைங்கிறதுனால இல்லையோ அவள் விட்டு கொடுக்காதனாலதான் அவள் சொல்றா, இனிமேல் நான் யாருக்கு மேலே சண்டை போட மாட்டேன், சண்டை போட போறது ஒரே ஆளு என் தேவனோட. போனா எனக்கு நீ ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்த, வேதத்திலே அதாங்க மெயின். எவனுமே யாருமே கேட்கல, நீ எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்த, அது உனக்கு தருவேன் என்று சொல்ற ஒரே பெண் யாருன்னா அண்ணாள் ஒருத்தி தான். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், நம்ம 1000 பிள்ளைய பெற்றிருக்கலாம், அது ஊழியக்காரெல்லாம் முன்னாடி பிள்ளைய பெற்றவங்க எது ஊழியத்துக்கு அவங்க கிஃப்ட்டுக்கு ஓடிட்டு இருந்தாச்சு போயிருக்கீங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கை விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுப்போமா? அவ சொல்வா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 சீக்கிரம் படிச்சுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 அவள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னங்க? திருப்தியா இருந்தவர்கள் கூலி வேலை பாருங்க. எதுக்காக செய்யறாங்கன்னா, இப்ப ஒரு விசுவாசிங்க வந்து உட்காருன்னா கூலிக்காக தான் உட்காருது. என்ன கிடைக்கும்? என்ன போடுவாங்க? ஒண்ணும் கிடையாது. சோறு இட்லி சுட்டு வச்சோம்னா வந்து உட்கார் சபை நிரம்பி, சபை நிரம்ப இப்ப சில சபையில போய் சாப்பாடுலாம் நிப்பாட்டு, ஏன்னா எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. அங்க டப்பால காசு குறைஞ்சி போச்சு. ஏன்னா அவங்க பல இடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு என்ன செஞ்சா, சில ஊழியக்காரன் பைபிள் தூக்கிட்டு வீடு வீடா வந்துட்டான். வீடு வீடா வந்துட்டான். என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குது, பேர் சொல்ல முடியாது. அந்த வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரர் வரும். எதுக்குன்னு கேட்டாங்க, அவர் எல்லாத்துக்கும் வந்தாங்க 150 கொடுப்பாரு. எதுக்கு கொடுக்குறாரு? நான் ஒரு ஊழியக்காரர் அந்த வீட்டுல இருந்து வந்தேன். என்னப்பா? சும்மா ஜெபம் பண்ண வந்தேன். யார் சாவுற மாதிரி இருக்காங்களா?
இல்ல நான் மாசம் வந்து நான் ஜெபம் பண்ணேன். எதுக்கு வரானா? நீ ஜெபம் பண்ணி அந்த வீட்டுல என்ன திருந்தி இருக்குன்னு கேட்டான் அவன. வீடு அப்படியே தான் இருக்கு. அவன் வியாதியா படுத்திருக்கவங்க 2 பேரும் வியாதியா தான் இருக்கிறாங்க. அதுல இருந்து இல்ல ஒண்ணு இல்ல. ஆனா இவனுக்கு தேவை என்ன இருக்குது? வேதம் தெளிவா சொல்லு. விட்டு கொடுமா, விட்டு கொடுமா, விட்டு கொடுப்போமா, முடியுமா? சொல்லு மாத்த. நீ சொன்னா நான் ஏற்றுக்கிறேன். விட்டு கொடுத்துடலாமா? எதுவும் கூட வரப்போறது. கையில வச்சிருக்க பைபிள் கூட உன்னோட வராது. ஆனால் விட்டு கொடுக்கக்கூடிய காரியம் என்னிடம் இருக்க வேண்டும். அப்ப சொல்றாரு. படிச்சு முடிச்சிட்டீங்களா? லூக்கா பாவியாவது அதை படிச்சு முடிச்சிட்டாமா சீக்கிரம். ஒரு 2 வருஷம் தான் இருக்கு. நின்று துணியாமல் மார்பிலே அடித்துக் கொண்டு ஆண்டவரே இவனல்லவோ நீதிமான். என்ன சொல்றாருங்க? அவன் என்னத்தை விட்டு கொடுத்தான்? என்னத்தை விட்டு கொடுத்தான்? இந்த சரீரம் ஒண்ணுதியா? மார்பில் அடிக்கிறது யாரு? என்ன உன்னோட சரீரம், இதுல பாவம் இருக்குது, இதை நீக்கும். அவன் தான் நீதிமான். அப்ப இன்னைக்கு எத்தனை சபையிலங்க எவ்வளவு பாவத்தை அறிக்கைட்டு இருக்காங்க. நான் நிறைய கதை சொல்லியிருக்கிறேன். புது நன்மை எடுக்கும் பொழுது ஒருத்தர் இருந்தான். ஸ்டீபா, அப்ப நான் 6வது படிச்சிருந்த பொழுது, ரிச்சர்பேர்ல படிச்சிருந்த பொழுது, ஸ்டீபா நீ இப்ப நிறுத்து, போய் சேர்ந்தோடனே முதல் அட்வைஸ், நீ நிறுத்து, எந்த தப்பு செய்யக்கூடாது, பேனா பென்சில் எடுத்து திருடக்கூடாது. என்ன அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பேனா பென்சில் திருடக்கூடாது, வீட்டுல காசெல்லாம் திருடக்கூடாது, முன்னாடி அட்வைஸ். அதுக்கப்புறம் தான் சின்ன பொருட்களை கொடுத்தாங்க. அதை எடுத்து படிச்சு பார்த்தாக்க நம்மளுக்கு தெரியுமா, பிதா குமாரன் 3 சர்வீஸ், அப்போ ஒரே சர்வீஸ், அப்பெல்லாம் புரியாது. நன்மை கொடுத்தவங்க எப்படி வாங்கியிருப்போம்? இது புரிஞ்சு வாங்கியிருப்போமா? இல்ல, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த நன்மைக்குரிய தகுதி அந்த பிள்ளைக்கு இருக்குமா? வால் போஸ்ட் பேனர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேனர், கல்யாணத்தோட பேனர் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கம்பெனியா இங்க புது நன்மை. அந்த புது நன்மைக்குரிய தகுதி தெரியுமா? இன்னைக்கு நான் சொல்லிக்க, நான் ஏன் இந்த கம்பெனியை நிப்பாட்டினாக்க, இன்னைக்கு என்ன அதோட வெளிப்படுத்த சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 11ல இருந்து 16 வரைக்கும் சீக்கிரம் படி. என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி என்ன சொன்னாரு? அன்னைக்கு வருத்தப்பட்டு பாலசுரம் பொருள் நீங்கள் எல்லோரும் இடத்துல வாங்க, நான் இதை இப்ப உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இதுல சொல்றார். என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு? என் சந்தோஷம் என்ன? எதுல எனக்கு சந்தோஷம்? ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு பிள்ளையோ என்ன செய்யணும் அதை சொல்றாரு. என்ன சொல்றார்? படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணும்? விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்? சொல்லுங்க பார்ப்போம். நான் நாளைக்கு இருப்பேனான்னு எனக்கே தெரியாது. இருப்பேன்னு வேலை வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி மண்டையை போட்ட வேலைக்காரன் நான் செய்வோம். எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுத்திருப்பார். ஆனால் அவர் சொல்றார், படிக்க சீக்கிரம். அது நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல உங்களும் யாருக்குங்க? கட்டின புருஷனுக்கு, கட்டின பொண்டாட்டி, கட்டின பிள்ளைக்கு அன்பா இருக்கிறோமா? அன்பா இருக்கமா? என் மனைவி அடிக்கிறது
உன்கிட்ட கொஞ்சம் கூட அன்பு இல்லையா? நான் ஒரு நாள் ஒண்ணு வச்சிருக்கேன், நம்ம அதே என்ன அன்பு தான். அவளுக்கு புரிஞ்சிக்க முடியும். அவள்கிட்ட அன்பா பேசினாதான் அன்புன்னு நினைக்கிறான். அவளுடைய தேவைகளை இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்க பாத்தீங்களா? அதுதான் பெரிய சமானியம் தான். புத்துயிரா கிடக்கிறவன் எல்லாம் தொடச்சான், எல்லாம் செஞ்சான், சத்திரத்துல கொண்டு போட்டான், போட்டு 2 ரூபா காசை கொடுத்துட்டு போயிட்டான். எது அன்புங்க? எது அன்பு? அப்ப நம்மள எப்படி இருக்கிறோம்? அவளை இன்னைக்கு வரைக்கும் நான் பராமரிச்சுட்டு இருக்கேன் பாத்தீங்களா? அதுதான் பெரிய அன்பு. ஆனா நம்மளுடைய சிந்தனை விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க. இன்னும் ஒண்ணு இருக்கு, அது பேசலாமா பேசக்கூடாது முடிவெடுத்து. அப்ப சொல்றாரு, படிச்சிட்டியாமா? ஒருவன் நல்லா கேட்டுக்கிறாங்க. அன்புனால என்ன இருக்கு? ஒருவனுக்கு அந்த அன்பு செலுத்துற ஜீவன் போனாலும் விட்டு கொடுப்பியா? விட்டு கொடுப்பியா? கல்யாணத்துல சொல்லுவோம், இன்பத்திலும் துன்பத்திலும் சாவிலும் தூக்கத்திலும் எல்லாத்திலும் நான் உன்னோட கலந்து இருப்பேன், கை பிடிச்சிட்டு போவேன். அன்னை கை பிடிக்கிறது. அதுக்கப்புறம் எப்ப கல்லறைக்கு போறப்ப கூட கை பிடிக்க முடியலாம். அவர் சொல்றாரு, அன்பு எப்படி இருக்குமா? ஒருத்தனுக்கு ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லைங்க. இன்னைக்கு கொடுப்போமா? கொடுப்போமா? ஜீவனை கொடுப்போமா? ஜீவனை கொடுப்போமா? சிலுவையில மட்டும் 7 வாக்கியம் படிக்கிறோமா? அது ஜனவரி பிறந்தோன்னு அது வந்துடும். பிதாவை அறிந்து அறியாமல் பண்ணி ஆரம்பமே மன்னிச்சார். கடைசி நேரத்துல பிதாவை என் ஆவியை எதுக்குங்க ஒப்படைச்சாரு? எதுக்கு ஒப்படைச்சாரு அந்த ஆவியை? நல்லா கேட்டுக்கங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அப்ப ஏன் அவர் ஆவியை பிதாட்ட ஒப்படைச்சாரு? உங்களுக்காக நான் மரிக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. அவர் எப்படி சொல்றாரு? பொய் சொல்றவரா? இயேசு என்ன சொன்னார்? உங்களுக்காக நான் மரிப்பேனே அல்லாமல் சொல்லியிருக்காரா? அப்ப மரிக்கிறதுனா யாருக்காக மரிச்சிருக்கணும்? நமக்காக மரிச்சிருக்கோமா? பிதாட்ட ஜீவனை கொடுக்கலாம். அப்ப அந்த ஜீவன் நாளைக்கு கணக்கு கொடுக்க போகுது. எத்தனை பேருக்கு நான் மரிச்சிருக்கேன்னு அந்த ஜீவன் எங்க போய் கேட்க போகுது? பிதாட்ட உட்கார்ந்து கேட்க போகுது. அப்ப என்னுடைய சாவு யாருக்காக இருக்கணும்? யாருக்காக விட்டு கொடுக்கலாம் என் சாவைய? இவ்வளவு சொன்னோம், பொறுமை எல்லாம் உயிரை யாருக்காக கொடுக்கணும்? கட்டின புருஷனுக்காக. நீ என்ன அடிச்சாலும் தெரியா, உன்னை விட்டு நான் போக மாட்டேயா. நீ என்ன சோறு போட்டாலும் இருப்பேன். புருஷன் பொண்டாட்டி அப்படி இருப்போமா? பிள்ளைங்க அப்படி இருக்குமா? உறவுகள் அப்படி இருக்குமா? தெரியாது. ஆனா ஜீவன் கொடுக்கறதுல பெரிய ஜீவனை கொடுக்கறதுல பெரிய அன்பு. ஜீவனை கொடுக்கணும், அர்ப்பணிப்பது. இன்னைக்கு எப்படி அர்ப்பணிக்கிறோம்? எவ்வளவு அர்ப்பணிக்கிறோம்? துவக்கமும் முடிவும் ஒரே மாதிரி இருந்தா அது சம்பூர்ணம். துவக்கமும் முடிவும் பிரிவினை இருந்தா அது பம்பு வரும். அப்ப நான் சம்பூர்ணமா இருக்க வேண்டுமானால், அதனால சொல்றாரு, படிக்க வேண்டாம். பிதா சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருப்போமா? இருப்போமா? அந்த இதுக்குனால நம்ம இருப்போமா? அவர் ஆசைப்படுறாரு, நான் அப்படி இருக்கிறேன், நீங்க அப்படி இருப்பீங்களா? எஸ் சொல்றாரு, நான் இருக்கிறேன், உங்களில் நானும் என்னில் நீனும் சொல்றாரு. இருப்போமா? ஒரு வாரத்தை இருப்போமா? அப்ப சொல்றாரு, அது பற்றி பாருங்க. மற்ற 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. காவல் பண்ணப்பட்டவர்கள் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இயேசு விட்டு கொடுத்தது எப்படின்னு உங்களுக்கு சொல்றது தான். நல்லா படிங்க. காவலில் இருக்கிறவர்கள் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலை ஆக்குவது பண்டிகை தோறும் இருந்தது. அப்பொழுது
இருந்தான். நல்லா கேட்டுங்க. போன வாரம் படிச்ச பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள். யார ஒப்பு கொடுத்தாங்க? அப்ப இயேசு கேள்வி கேட்டிருக்கலாமா கேட்டிருக்க கூடாதா? கேட்டிருக்கலாமா கேட்டிருக்க கூடாதா? பரபாசு திட்டம் கொள்ள எல்லாம் சொல்றோம், இயேசு நல்லவர்னு சொல்றோம். படிங்க, சீக்கிரம் படிச்சிருக்கு. பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவாயா என்று கேட்டான். அதற்கு அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் போன வாரம் சொன்னேன், மனைவி என்ன செஞ்சா? அவர் நீதிமான் என்று பிலாத்துக்கு தெரியல, மனைவிக்கு தெரிஞ்சு உடனே ஆள் அவுட் அனுப்பி, அந்த மனுஷனை நீ எதுவும் செஞ்சிடாதே. அப்ப விட்டு கொடுக்கிறது எப்படி இருக்கணுங்க? விட்டு கொடுக்கிறது எப்படி இருக்கணும்? தெரியுது பரபாசையா இயேசுயான்னு ஜட்ஜ்மெண்ட் வைக்கும் பொழுது அடுத்த வருஷம் சீக்கிரம் படிச்சோம், 25 வரைக்கும் சீக்கிரம் படிச்சிரு. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். என்னங்க சொன்னாங்க? சிலுவையில் அறையக்கூடியவரா? உங்க மனசுக்கு சொல்லுங்க, சிலுவையில அறையக்கூடியவர் இயேசுதானா இல்ல நீயா இல்ல பரபாசா? பரபாசு செஞ்ச தப்பு பூரா நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனா நீங்க ஜாலியா உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா உங்களுக்காக விட்டு கொடுத்தார். எதை விட்டு கொடுத்தார்? சரீரத்தை விட்டு கொடுத்தார், வாழ்க்கையை விட்டு கொடுத்தார், ஜீவனையே விட்டு கொடுத்தார். உன்னால கொடுக்க முடியுமா? உன்னால கொடுக்க முடியுமா? படிங்க, சீக்கிரம் படிச்சிருக்கேன். ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றார். பாத்தீங்களாங்க, யாருக்கு? பிளாத்துக்கு தெரியுது என்ன பொல்லாப்பு செஞ்சு அவனை சொல்றியே. அப்ப இயேசு சொல்லி இருக்கலாம்ல, ஒரு இடத்துல அரைஞ்சப்ப கூட இயேசு கேட்டிருப்பாரு, நான் தகாத ஒன்று ஏதாவது சொல்லி இருந்தால் அதை தகுதிப்படுத்தி நான் ஏற்றுக்கொள்வேன். அப்ப சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு உள்ள பாவம் நான் என்ன செய்திருக்கிறேன் கேட்டிருக்கலாமா கேட்டிருக்க கூடாதா? அப்ப குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? விட்டு கொடுக்கலாமா? இதுக்கு மேல வேணும். பரபாசு திருடன் கொள்ள எல்லாம் அவனை விட்டு கொடுக்க முடியல. ஆனா ஒண்ணுமே செய்யாத அற்பமான ஒரு காரியத்தை பிளாத்திட்ட ஒப்படைக்கும் பொழுது பிளாத் என்ன செஞ்சுட்டு போறா? கை கழுவிட்டு 25 வசனத்தை படிச்சிருமா? இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? இது வார்த்தை தெரியுங்களா? ஏதாவது தவறா பேசிட்டு அந்த குடும்பத்துல மன்னவர் இறப்பாங்க தெரியுங்களா? மன்னவர் இறங்கி பார்த்திருக்கீங்களா? என்னன்னு சொல்லி வளர்த்தோம், இந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் சொல்லுவாங்க. சில குடும்பம் அந்த வார்த்தைனால இன்னைக்கு வரைக்கும் சீப்பட்டு கிடக்குதுங்க. நான் நிறைய கண்ணால பார்த்துட்டு இருக்க. போன அருவாக்க கிட்ட நேற்று ஒரு கதை சொன்னார். கல்யாணம் ஆகி குழந்தை உண்டாச்சு, தாய் வீட்டுக்கு போனவ இன்னைக்கு வரைக்கும் போல. அவனுக்கு 18 வயசாச்சு. அதுக்காக பேரனுக்காக ஒரு வீடு கட்டி இருந்தது. இன்னைக்கு அதோட வீடோட மதிப்பு 1 கோடி ரூபாய் போகும். இன்னைக்கு வரைக்கும் அப்பாவும் மகனும் பேசிக்கல. நேற்று அது கடையை சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா. அப்ப விட்டு கொடுக்கணும். பட் என்ன நம்ம இயேசு கும்பிடலாமா? இயேசு ஏத்துக்கலாமா? அவர் கையில் போய் ஞானஸ்தானம் எடுக்கலாமா? திருவிருந்து எடுக்கலாமா? சொல்லுங்க பாப்போம். வாரம் வாரம் கொடுக்குறாங்க, வாரம் வாரம் கொடுக்குறாங்க, வாரம் வாரம் கொடுக்குறாங்க. ஆனா எல்லாமே வாங்குறேன். நான் இன்னும் மாறி இருக்கிறேன். நான் என்னத்தை விட்டு கொடுத்து இருக்கிறேன்? இதை கேட்டா நீ பெரிய லாஜி படுத்திருக்காங்க. இப்ப இந்த வசனத்துக்கு என்ன சொல்றது? படிங்க, அந்த வசனத்தை படிச்சிருப்பான். எல்லாரும்
எங்கள் மீதும். எங்கள் பிள்ளைகள் மேலும் ஆ. இருப்பதாக என்று இன்னைக்கு வரைக்கும் நம்மலாம் எதுல இருக்கிறோங்க? ரத்த பலியிலேயே ரத்த பலியில தாங்க இருக்கிறோம். எதையும் விட்டு கொடுக்க முடியல. இயேசுடைய சாபல்ல நம்ம ஏத்துட்டு நம்ம சாவு நம்மளே மண்ணவாரி போட்டுறோம். யானை மண்ணவாரி போடல, நம்மளே மண்ணவாரி போட்டுறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் நல்லா இருக்கானான்னு பாருங்க, அவனுக்கு 1000 வியாதி இருக்கும். இருந்தாலும் தேவன் உன்னை உயர்த்தி வைப்பாரானால் விட்டு கொடுத்தது. படிங்க, சீக்கிரம் படிச்சிருக்கேன். அப்பொழுது அவன் பரபாசை ஆ. அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து ஆ. சிலுவையில் அறையும்படி ஒப்புக் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது ஆ. தேசாதிபதியின் போர் சேவகர் ஆ. இயேசுவை ஆ. தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் போதும். யோவான் 19ஆம் அதிகாரம் 9, 10, 11. சீக்கிரம் படிச்சு முடிச்சிருக்கேன். ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். எங்கிருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. மறுதரம் என்ன செய்யல? நீ நம்மளை பத்தி கேட்டா பெருமையா பேச மாட்டோமா? நம்மளை பத்தி கேட்டா பெருமையா பேச மாட்டோமா? அது 10 வீடெல்லாம் வச்சிருந்தோம்னா அப்படி இருக்கும். என் வீடு தாங்க, அது வளர்த்தியா இருக்குது, என் வீடு தாங்க, இப்படிலாம் சொல்லுவோம். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? யாருன்னு சொல்லியேங்க, அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாரு. பாருங்க, என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் என்னத்த சொல்றது? எனக்கு எந்த தகுதி இல்ல, என்னத்த சொல்றது? ஆனா எல்லா தகுதி இருந்து நான் விட்டு கொடுக்க முடியலன்னா நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறத விட ஒரு அந்தி கிறிஸ்தவ வாழ்ந்துட்டு போயிடலாம். படிங்க, சீக்கிரம் படிங்க. அப்பொழுது பிலாத்து நீ என்னோடு பேசுகிறது இல்லையா? இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு. என்ன சொல்றாரு? சிலுவையிலே அறையறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. பாருங்க, படிங்க, சீக்கிரம் படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக வரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்க நீயே ஆட முடியாதாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப உண்மையா விட்டவனுக்கு யார் பதில் பேசுவா? எல்லாத்தையும் விட்டவன், 7 காரியத்தை விட்டவன் யாரு பேசுவா? நம்மளுக்கா பரிந்து பேசுறவர்? பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு பேசுவார். பேசுவாரா? அப்ப கஷ்டம்லாம் பாருங்க, போய் வண்டியில போய் உழுவுறோம் தாங்குவார். ஒன் கால் போய் தாங்குவேங்கிறாரு. உளுந்து ஏஞ்சி முக்கியெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் நம்ம பார்ப்போம். அப்ப என் மகனா தான் ஒண்ணு சோத்திரமா ரொம்ப அடிப்படாம, இப்ப நாங்க கொஞ்சம் தானே அடிப்பட்டு சோத்திரப்பா. விட்டு கொடுக்க படிச்சிட்டியாமா? அப்ப 19, 11, 12 வரைக்கும் படிச்சிட்டியா? அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினார். யூதர்கள் அவனை நோக்கி இவனை விடுதலை பண்ணினார். எங்க கொக்கி போடுறான் பார்த்தீங்களா? நீங்க உறவே இருக்க முடியாது. நீ சண்டையில எப்படி இருக்க? இந்த மாதிரி இப்படியே பேசிட்டு இருந்தா அவனை விட்டு நான் போயிருவேன். நீ இப்படி பேசிட்டு இருந்தா கண்ட தூக்கி மண்டையில போட்டு ராத்திரி காலி பண்ணிடுவேன். இதுதான் அவன் சொன்னான் அங்க. ஆனா அவன் பிலாத்து அதெல்லாம் நினைக்காம என்ன செஞ்சா? கையை கழுவிட்டு உங்களுக்கு என்ன பிரியமோ செய்யுங்கள் என்று சொன்னான். இன்னைக்கு எல்லாரும் ஏற்றி விட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரியம் இருக்கோ, என்ன செய்ய போறீங்களோ, கை கழுவ போறீங்களா இல்ல கையை விட்டு விலக போறீங்களா? ஏன் சின்ன வாங்க நாங்கள் எதிரே நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் ஆண்டவர். அப்ப அந்த வேத புத்தகம் முழுவதும் ஆவியானவர். அப்பா மத்திய நற்செய்தி 27ஆம் அதிகாரத்துல ஆண்டவர், யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர், நாங்கள் எதை விட்டு கொடுக்க வேண்டும் என்று இயேசுவை நீ கற்றுக் கொடுத்தீர. அதற்காக அந்த சிலுவை மரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உன்னை பின் செல்கிறவன் தன்னலம் திறந்து நாள்தோறும் தன் சிலுவையை சுமர்ந்து அப்பா பின் செல்லட்டும் என்று மத்திய நற்செய்தி 16:24 படியாக தகப்பனே
அப்பா நாங்கள் விட்டுக் கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்காக கிருபை கொடுப்பதற்காக ஒன்றும் சொல்றோம். எந்த காரியத்தில் நம்ம விட்டுக் கொடுக்காம இருக்கிறோம், எதை குறித்து நான் விட்டுக் கொடுக்க, குடும்பத்துல விட்டுக் கொடுக்காம இருக்கிறோமா, பிள்ளைகள் காலையில விட்டுக் கொடுக்காம இருக்கிறோமா, உறவுகளை விட்டுக் கொடுக்காம இருக்கிறோமா, எந்த காரியத்துல விட்டுக் கொடுக்காமோ வேத புத்தகத்தை எடுக்கக்கூடியவர் நான் ஆண்டவரை, எதை நான் விட்டு நான் விலக வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரை. இந்த நாளைகளை கற்றுக் கொடுத்து ஒரு புதிய மனிதனாக ஆண்டவரை அப்பா 6வது காரியமாக ஒரு சன்னிதானம் நிற்கிறோம் ஐயா. அப்ப அந்த 6வது காரியத்துல நாங்கள் எதை விடவேன் என்று எங்களை கற்றுத்தரும்படியாக எங்கள் குடும்பங்கள் எல்லாம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே அப்பா முழுமையாக ஆண்டவர் எங்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நாங்கள் விட்டு ஆண்டவரே உன்னை நாங்கள் பின்செல்ல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வழி நடத்த முடியாது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுங்க முழுமையாக ஒப்பு கொடுங்க ஆண்டவரை. நாங்கள் முழுமையாக ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா இந்த நாளில் ஆண்டவர் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் இதை விட்டு வர வேணும் ஐயா. எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும் என்று ஒப்பு கொடுப்போமா. ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நாங்கள் விட்டு ஆண்டவர் உன்னோடு வருவதற்காக எங்களை பயன்படுத்த முடியாமல் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நானவராலேயோ எனக்குள்ளே இயேசு சொல்லுமா, நானவராலேயோ எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னா நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னாமே, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலும் என்றும் விடுதலையே. ஆமே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னா நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமா ஆண்டவரே அப்பா உண்மை நாங்கள் முன்வைத்த ஆண்டவரே எதை நாங்கள் விட வேண்டும் ஐயா, எதை நாங்கள் விட்டு நாங்கள் விலக வேண்டும் என்று அழகாக எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாள் இந்த முதல் ஞாயிறு எங்களுக்கு ஆண்டவரை போதித்தவரே உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்களை நான் எதெல்லாம் விட வேண்டும், எங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் விட வேண்டும், என்னுடைய சுயத்துல எதெல்லாம் விட வேண்டும், என்னுடைய எண்ணத்துல எதெல்லாம் விட வேண்டும் ஆண்டவரே. அப்பா நான் எதை கொண்டு ஆண்டவர் நான் விட்டு நான் விலக வேண்டும் என்று அழகாக ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுத்த தெய்வம் இன்னுமாக எங்களுக்கு அப்பா வருகிற நாட்களில் ஆண்டவரை 7வது காரியத்தை என்ன என்று எங்களை வெளிப்படுத்த முடியாக உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.